பெட்ரோல் நம்ம நாட்டில் போதுமான அளவு இருக்குன்னு சொன்னாங்க. இருந்த அளவு இப்போ பாருங்க திடீர்னு விலை கூட்டி இருக்கிறாங்க. ஏன் நம்ம குறைச்சி கொடுக்கல நம்ம நாட்டில்? பெட்ரோல் விலை இப்படியே கூடிக்கொண்டு தான் போகுது. இன்னும் அது குறையுது கூடுது, அரசாங்கத்துக்கு லாபம் இருக்க போக்குள்ள குறையுது, அதுக்கப்புறம் திருப்பி கூடுது. இதுதான் நிலைமை. என்கிட்ட பட்ஜெட்டில் தான் நாங்கள் இனி வாழ்ந்து கொண்டு போகிறோம். இனி நீ செய்யலை 7 மாதம் தான் ஓடும், இல்லாட்டி போட்டு பேசாமல் இருக்கத்தான் இருக்கு. நீ வேறு செய்ய ஒன்றும் இதை யார்கிட்ட போய் கேட்குறது அடிக்கிறதா ஒன்றும் செய்யலை. மீட்டர் நீ பிட்னி ஊப்பர் போட்டக்காகி நீ அதில் நீ அப்போ பிட்னிக்காரனும் கூட கம்பெனி கொடுத்தக்காகி எங்களுக்கு ஒன்றும் இல்லையே பெருசா. நீ பெட்ரோல் விலை கூட்டினாக்கா நீ பிட்னிக்கார கூட்ட மாட்டான்னு அவன் நெட்டு அதே விலை தான் வச்சிருப்பான். எல்லா அரசாங்கம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். வர்ற நேரம் எல்லாம் இதை தான் சொல்கிறாங்க. ஒன்றும் நடைமுறையில் இல்லை. பெட்ரோல் நம்ம நாட்டில் போதுமான அளவு இருக்குன்னு சொன்னாங்க. இருந்த அளவு இப்போ பாருங்க திடீர்னு விலை கூட்டி இருக்கிறாங்க. ஏன் நம்ம குறைச்சி கொடுக்கல நம்ம நாட்டில்? போதுமான அளவு வந்துக்கிட்டு இருக்கு, கப்பல் இருக்குது, கடலில் இருக்குது, அந்த இருக்குது இந்த இருக்குன்னா திடீர்னு விலையை கூட்டாங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாது. மக்களால் ஸ்டாக் பண்ண இயலாது. எப்படி ஸ்டாக் பண்ணாலும் பயம். வீட்டில் பெட்ரோல் நம்ம 1 லிட்டர் 2 லிட்டர் வச்சிருக்கவே பயம். சின்ன பிள்ளைகள் இருக்குது, குழந்தைகள் இருக்குது. நம்ம பத்திரமா வச்சிருக்கலாது. ஏதாவது தீப்பட்டுனா அவங்களால எது செய்யல. நம்ம வீட்டில் இருக்க போகிறது இல்லையே. அதுதான் பிரச்சனை மக்களில். லைனில் பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. காலையில அங்கே இந்த செட்டில் பெட்ரோல் அடிக்கவே இல்லை எனக்கு. நான் திரும்ப வேலையை கூட அங்கே போயிட்டு தான் நான் அடித்தேன். நின்று பார்த்தேன். நாங்கள் 1000 நேரத்தில் அடிக்கலை. மற்ற நாளைக்கெல்லாம் 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு அடிக்க வேண்டியவர் நேற்று 400 ரூபாய்க்கு தான் நான் பெட்ரோல் அடித்தேன். விடிய காலில் பெட்ரோல் விலை கூட்டிட்டாங்க. எங்களால் என்ன செய்ய இயலும்? மீட்டர் இப்போ குறைஞ்ச நேரம் யாருமே பெருசாக குறைக்கலையே. இப்போ கூட்டுற நேரம் ஆள் கூட்ட இல்லாது. இப்போ 20 ரூபா கூட்டினா நம்ம மீட்டருக்கு எவ்வளோ கூட்ட இல்லை நம்மளால் ஒரு 5 ரூபா அப்படி தான் கூட்டுவாங்க. 5 ரூபா அது கூட்டாமலே நம்ம ஓடிடலாம். அதுதான் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. 1000 ஓடுறவங்களோட பிரச்சனை அதுதான். ஆமா, எல்லா அரசாங்கம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். வர்ற நேரம் எல்லாம் இதை தான் சொல்றாங்க. ஒன்றும் நடைமுறையில் இல்லை, நடைமுறைக்கு வர்றது இல்லை, பேசுகிற மாதிரி இல்லை யாருமே. இந்த பெட்ரோலுக்கு நாங்கள் இந்த பார்த்தீங்க தானே மக்கள். எனக்கு நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. 1000 ஓடுற எல்லாத்துக்கும் தான் பிரச்சனை. பெட்ரோல் விலை இப்படியே கூடிக்கொண்டு தான் போகுது. இன்னும் அது குறையுது கூடுது, அரசாங்கத்துக்கு லாபம் இருக்க போக்குள்ள குறையுது, அதுக்கப்புறம் திருப்பி கூடுது. இதுதான் நிலைமை. என்கிட்ட பட்ஜெட்டில் தான் நாங்கள் இனி வாழ்ந்து கொண்டு போகிறோம். இனி மீட்டர் நீ பிட்னி ஊப்பர் போட்டக்காகி நீ அதில் நீ அப்போ பிட்னிக்காரனும் கூட கம்பெனி கொடுத்தக்காகி எங்களுக்கு ஒன்றும் இல்லையே பெருசா. நீ பெட்ரோல் விலை கூட்டினாக்கா நீ பிட்னிக்கார கூட்ட மாட்டான்னு அவன் நெட்டு அதே விலை தான் வச்சிருப்பான். இப்போ அதுதான் நீ என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. ஜனாதிபதி தான் என்ன சரி பார்த்து செய்யணும். நீ இதுக்கு டெய்லி வாழ்க்கையை சமாளிக்கக்கூடியது. டெய்லி வாழ்க்கையை சமாளிக்கிறேன்னா நீ அன்னைக்கு பட்ஜெட் கணக்கு தான். நீ 1500 ரூபா 2000 ரூபா தேயணும்னு சொன்னால் அது வீட்டு பட்ஜெட்டுக்கே சரி. அப்போ நாங்கள் வாழ்றது இப்படி ஆட்டோ ரிப்பேர் செய்யணுமே, அதையும் பார்க்கணும். கவர்மெண்ட் கிட்டால கேட்குறோம் வச்சா ஒரே ஒப்பருத்தான், அதுக்கப்புறம் திருப்பி கூட்ட. அப்போ தான் நாங்கள் பட்ஜெட்டில் வாழலாம். இது இவங்க நினச்ச நேரத்துக்கு கூட்டுறாங்க, நினச்ச நேரத்துக்கு குறைக்கிறாங்க. அப்போ நாங்கள் எப்படி வாழ்றது? அரசாங்கம் நல்லா போகுது. அரசாங்கம் கடவுளே சொல்லி ஜனாதிபதி நல்லா கொண்டு போகிறாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை. பட்ஜெட் கணக்கை தான் இனி பார்த்து என்ன சார் செய்யணும். அப்போ தான் எங்களுக்கு வாழலாம். இதுதான் உண்மையான கதை. என்ன நினைக்க இருக்கு, நீ எல்லாரும் போகிற மாதிரி தான் நாங்களும் போக இருக்கு. நீ வேறு செய்ய வடிய எதுவுமே இல்லையே. இவங்க சரி பரவாயில்ல, இப்போ சரி கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. மற்ற நாடுகளில் இதுக்கு முதல்ல எல்லாம் கூட்டியே. அப்போ இது ஓரளவு பரவாயில்ல. விலையை கூட்டி இன்னைக்கு இவங்கட கையில் இல்லையே. இன்னைக்கு இருக்கிறதுக்கு கோயில் கைது எல்லாம் எங்கட ஸ்ரீலங்கா கையில் இல்லையே, எல்லாம் வெளிநாட்டு கைகளில் தான் இருக்குது. இனி அவங்க என்ன செய்கிறாங்களோ இனி அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் போகிறதுக்கு. நீ செய்ய வழி இல்லை. நீ செய்யலை 7 மாதம் தான் ஓடும், இல்லாட்டி போட்டு பேசாமல் இருக்கத்தான் இருக்கு. நீ வேறு செய்ய ஒன்றும் இதை யார்கிட்ட போய் கேட்குறது அடிக்கிறதா ஒன்றும் செய்ய இயலாது. அது பாதிக்கும், நிச்சயமாக பாதிக்கும். என்னென்னு சொன்னால் நாங்கள் அன்றாட இதை ஓட்டி தான் ஏதோ வீட்டு செலவுங்களை கவனிச்சுக்கொள்கிறோம், எங்கிட்ட செலவுங்களை கவனிச்சுக்கொள்கிறோம். அதனால் இது இல்லாமல் போகணுன்னு சொன்னால் பெரும் பாதிப்பு. இப்போ எனக்குன்னு சொன்னால் என்னை பொறுத்தவரை பெரும் பாதிப்பு. சொன்னால் நான் ஒரு நோயாளி. அது வேலை எனக்கு வேறு எந்த தொழிலும் செய்ய இயலாது. எனக்கு செய்யலை இது ஒன்று தான். கீழே உட்காந்தானே என்னை எழுப்பாட்டுறதுக்கு இன்னொரு ஆள் வேணும் தூக்கி விட்றதுக்கு. அப்போ அதனால் எனக்கு தொழில் இது. இல்லாட்டி இன்னும் செய்ய வழியில் கடவுள் தான் காப்பாற்றணும். அவ்வளோதான் சொல்ல இருக்கு. விலை கூட்டியிருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க? பெட்ரோல் விலை கூட்டின்னா இனி என்ன செய்ய? பிரச்சனை இருக்கிறதுனால கூட்டியிருக்கிறாங்க. இனி அதுபடி போதான் இருக்கு. வந்து இந்த லைன்ல நிற்க வேணாம், எங்களோட போதிய அளவு கையிருப்பு இருக்கு அப்படி போயிருந்தோம். இப்போ என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்குன்ட்டு தான் சொல்கிறாங்க. 6 மாதத்துக்கு இருக்குன்றாங்க.
இனி 6 மாதத்துக்கு தொடர்ந்து இந்த யுத்தம் நின்றுடும் தானே, நின்றதுக்கு அப்புறம் எல்லாம் சரி வந்துடும். இந்த மாதிரி இப்போ மீட்டருக்கு ஓட்டுறவங்க எல்லாம் இப்போ வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க தானே, இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? மீட்டருக்கு ஓட்டுறவங்க வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, 17 ரூபா தான் கூட்டியிருக்கிறாங்க. இனி அதுக்கேற்ற மாதிரி மீட்டரை செய்ய தேவையில்ல, ஆனால் 100 ரூபா எடுக்கிறாங்க தானே, இனி ஓடலாம். இப்போ அன்றாட வாழ்க்கையை இது பாதிக்கும்ன்றீங்களா இப்படி கூட்டினது? பாதிக்கும்னா இப்போ இதுக்கு இதை விட கூடி இருந்துச்சு, அதனால் வந்து இப்போ இனி கூடியிருந்த நேரம் கூட்டின விலை தான் இப்போ அது இருக்குது. அதனால வந்து இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ 350 ரூபாக்கும் பெட்ரோல் இருந்துச்சு, அந்த நேரம் வந்து இதே விலை தான் இருந்துச்சு. அப்பயும் ஆட்கள் வந்து சாமான் வாங்கினாங்க. இப்போ வந்து அப்புறம் குறைஞ்சிச்சு, ஆனாலும் அதே விலைக்கு தான் இப்போ விற்கிறாங்க. அதனால வந்து எல்லாம் ஒரே இது மாதிரி போகும். மிச்சம் நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ பெட்ரோல் டீசல் அதனால விலை கூடிங்க, எரிபொருட்கள் விலை கூடிக்கிண்டு, எரிபொருட்கள் விலை கூடினால் கூடும். ஆட்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்டாலாம் நீங்க கேட்குற இல்லையா, ஒரு கண்ட்ரோல் ப்ரைஸ் ஒன்று கொடுக்க சொல்லி இப்போ இதுக்கு முதல்ல வந்து பெட்ரோல் 350 ரூபா 370 ரூபாக்கெல்லாம் பெட்ரோல் இருந்துச்சு. அப்போ அந்த நேரம் வந்து விலை கூட்டினாங்க, விலை கூட்டி விற்றாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் விலை குறைஞ்சிச்சு, குறைஞ்சதுக்கு பிறகும் அதே விலைக்கு தான் விற்றாங்க. இப்போ 317 ரூபாய்க்கு பெட்ரோல் வந்துருக்கு. 317 ரூபாய்க்கு பெட்ரோல் வந்துருக்கு. அந்த 370 ரூபாய்க்கு இருந்த ப்ரைஸில் தான் இன்னமும் இருக்குது. அதுதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இப்போ இது பெருசாக கூட இல்லையே, 17 ரூபா 18 ரூபா தான் கூடி இருக்கு. இப்போ அதனால் வந்து அவங்க விலை கூட்ட வேண்டிய அவசியம் வராது, தேவைப்படாது. ஏண்டா 370 ரூபாய்க்கு இருந்த நேரம் தான் இப்போ கடையில் இறைச்சி போயிட்டு பாருங்க, பெட்ரோல் இல்லாத நேரம் வந்து இப்போ 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு கிலோ இறைச்சி. அப்போ 1000 ரூபாய்க்கு இருந்த இறைச்சி 3000 ரூபாய்க்கு விற்றாங்க. பெட்ரோல் விலை குறைஞ்சியும் அதே விலைக்கு தான் விற்கிறாங்க, இன்னமும் அதே விலைக்கு தான் விற்கிறாங்க. இதுதான் அழகி இருக்கிற பிரச்சனை. அப்போ வந்து இனி இப்போ 370 ரூபாய்க்கு பெட்ரோல் இருந்த நேரம் இருந்த ப்ரைஸ் தான் இன்னமும் இருக்கு. இப்போ 370 ரூபாய்க்கு இருந்த நேரம் இப்போ 317 ரூபா தான் பெட்ரோல் விலை கூட்டியிருக்கு. என்ன இனிதான் முடிவு எடுக்கணும். நாங்களும் 22 ரூபா கூடி இருக்கேன், எங்களோட தொழில் இதுதான் காலையிலேருந்து. இப்போ இனி ஏதாச்சும் செய்யத்தான் இருக்கு, மீட்டரில் இனி கூட்ட இல்லாது. அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாது. அதுதானே சமாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இனி இப்படி தான் எங்களோட வாழ்க்கையும் போய்கிட்டு இருக்கு. அரசாங்கத்துக்கு என்ன செய்யறது இனி பார்த்து ஏதாச்சும் அவங்க இனி எங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சாதான் நாங்கள் என்ன நீ முடிவு எடுக்கிறது. இப்போ நாங்கள் இனி அழகிட்ட கூட இங்கே கேட்கலாது. பெட்ரோல் விலை கூட்டிட்டாங்கண்ணா 100 ரூபானா 100 ரூபா தான் கிலோமீட்டருக்கு. பெட்ரோல் விலை கூடனால எங்களுக்கு இந்த வாகனங்கள் தூர இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, மற்றது டிரான்ஸ்போர்ட்லாம் இப்போ கூட தான் எடுக்க வேண்டி வருது. மற்றது மரக்கறியிலேருந்து எல்லா சாமான்களும் டிரான்ஸ்போர்ட் கூடனால தான் எல்லாத்துக்கும் 20-30 ரூபா கூட கூட்டி விற்க வேண்டியதாக வருது. மற்றது பெட்ரோல் வந்து இப்போ நாட்டில் இப்போ பிரச்சனைனால தானே இது கூடியிருக்கு. திரும்ப இது முடிஞ்சோன்னு சரி குறைச்சி இது பண்ணணும், குறைப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் இப்போ இது செய்வார். பழைய இதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், கூட்ட தான் வரும் மீட்டர்லாம். லாபம் இனி எங்கே ஓடுறதும் செலவழிக்கிறதும் சரியாக இருக்கும். இதே வந்து மெயின் ஜாப் வச்சுருப்பாங்களா, அவங்க வாழ்க்கை எல்லாத்தோட வாழ்க்கையும் பாதிக்க தான் செய்யும்.